செங்கோட்டையன் ஏற்கனவே ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாரு. நீங்கள் உட்பட பல பேர் போய் சந்திச்சிங்க, ஆலோசனை செஞ்சீங்க, சில குரல்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அமைதி ஆயிட்டாரு. எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை, அமைதி ஆயிட்டாரு. இப்போ இன்னைக்கு ஓபிஎஸோடு சேர்ந்து இந்த பசும்பொன்னில் அஞ்சலி செலுத்துவதோடு ப்ரெஸ் மீட்டும் வச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த முன்னெடுப்புகள் தொடருமா இல்லை மீண்டும் அமைதி ஆயிடுவாரா? அந்த திட்டமிடுதல் இதெல்லாம் தான் செய்யறதுக்காக தான் அவ்வளவு தூரம் செங்கோட்டையன் போயிருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதை நான் செய்யறேன்னாரு, அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அது எங்கிட்ட அதான் சொன்னாரு, நம்ம எல்லாரும் இணைந்து போகணும், புகழேந்தி நீங்க முக்கியமா இருக்கணும், எல்லாரும் போவோம் இணைவோம் அப்படின்னு தான் செங்கோட்டையன் சொன்னாரு. நானு ஜெயசிடி பிரபாரன் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆகவே அந்த நிலைப்பாட்டை அவர் நடைமுறைப்படுத்துகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. ஆனா இங்க பழனிசாமி பார்த்து திருந்தி வரணும். எல்லாரும் ஒன்னா சேரும் பொழுது என்ன நடக்கும்ன்றது அவர் யோசனை பண்ணணும். இனிமேல் முடியாது பழனிசாமி. எல்லாரும் ஒன்னா சேர ஆரம்பிச்சுட்டா அதை தான் மக்கள் விரும்புறாங்க. எல்லாரும் பழனிசாமி சேர்த்து ஒருங்கிணைக்கணும்ன்றது தான் மக்கள் விருப்பம், தொண்டர்கள் விருப்பமா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சேரும் பொழுது மக்கள் மனப்பான்மையும் தொண்டர்கள் மனப்பான்மையும் ரைட், எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடலான்னு ஒரு மனப்பக்குவம் ஏற்படும். ஏன்னா அடுத்த பக்கம் ஆப்படிச்சிட்டு இருக்காருல விஜய். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த நிலைப்பாடு தானே. என்னங்க அர்த்தம்? அப்ப கூட்டணி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன வச்சு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க, புத்தி இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு அது ஒரு மரியாதையா சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் பேட்டி கொடுத்தவரு. அவர்கள் ஒரு நாளும் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பழனிசாமியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவரே அவங்களுக்கு அரசியல் வாழ்விற்கு மண்ணை வெட்டி உள்ள போய் விழுந்துட மாட்டாங்க. ஆகவே அதில் விஜய் எப்பொழுதும் தயாராக இல்லை. இப்ப பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒண்ணு சொல்லி அதுக்கு பின்னாடி ஃபெயிலியர் ஆகுதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப விஜய் கிட்ட போய் எங்கிட்ட இருக்காரு விஜய்ன்ற மாதிரி காமிச்சு அசிங்கமாயி போச்சு. விஜய் நெருங்க முடியல சார் அவங்களால. நான் உண்மையை சொல்றேன். அவரை சந்திக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க, அவரை சந்திக்கிறதுக்கு செய்தி அனுப்புறாங்க, ஒன்னுத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றதே இல்லை, பழனிசாமி பத்தி பேசுறது இல்லை. அம்மா வளர்த்த இந்த இயக்கம், தலைவர் வந்த இயக்கம், இந்த இயக்கம் எப்படி போய் நிக்குது பாருங்கன்னு சொல்லி லாஸ்ட் ஸ்பீச்சில் அவரோட பேச்சில் விஜய் சொன்னார். ஆகவே தன்னுடைய இயக்கம் தன்மானமிக்க இயக்கம், நான் தான் தலைவர், என் பின்னால் வர வேண்டும் சொல்ல சொல்லுங்களேன். தேதி இருந்தா பாக்குறேன். நான் முதல்ல அமித்ஷா இருந்து அடி விழும், பிஜேபியில இருந்து அடி விழும். சார் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க, முடிஞ்சாலும் செங்கோட்டையனை நீக்கி பாருங்க, மெம்பர்ஷிப்ல இருந்து கூட நீக்கி பாருங்க அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு.